ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேக் செயின் ஸ்டிச் இன்னைக்கு எப்படி போடலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு 6 கிளாஸோடைய 2வது கிளாஸ். ஃபர்ஸ்ட் வந்து செயின் ஸ்டிச் பார்த்தோம், கிளியரா இருக்கு. அவருடைய வீடியோஸ் வந்து பார்க்காதவங்க பார்த்துக்குவாங்க. இப்போ வந்து பேக் செயின் ஸ்டிச் போடுறோம், சாரி டபுள் செயின் ஸ்டிச் போடுறோம். அப்புறமா பேக் செயின் ஸ்டிச் பார்க்கலாம். இப்போ வந்து டபுள் செயின் ஸ்டிச்சுக்கு நம்ம வந்து ஒரே கலர் நூலையும் யூஸ் பண்ணலாம், 2 கலர் நூலையும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு மேட்சிங்கா டபுள் த்ரெட் போடணும், உங்களுடைய பிளவுஸு அந்த டிசைனுக்கு டபுள் கலர் வேணும்னா நீங்க டபுள் கலர் நூல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சிங்கிளையும் போட்டு காமிக்கிறேன், டபுளையும் போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஜரி த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து நார்மலான ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். அதுக்கப்புறம் அதுலயே அது உள்ளேயே இன்ட்ராக்ட் பண்ணி இன்னொரு செயின் ஸ்டிச் போடணும். அது வேற கலர்லயும் போடலாம், சேம் கலர்லயும் போடலாம். இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச் போடுறோம். எடுக்கிறோம். செயின் ஸ்டிச் வீடியோ இது முன்னாடி போட்டிருக்கேன், பாருங்க. பார்க்காதவங்க வீடியோ பாருங்க. கிளியரா செயின் ஸ்டிச் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எல்லா ஸ்டிச்சுமே உங்களுக்கு ஈஸி தான். முதல்ல செயின் ஸ்டிச் நல்லா வரணும். அதுக்கு வந்து நீங்க உங்க ப்ராக்டிஸ் தான், இது எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் தான். 5 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது ஈஸியாக வந்துடும். ஒரு லைன் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ ஒரு லைன் ஸ்டிச் போட்டிருக்கோம். இப்போ இதுல இருந்து டபுள் செயின்ங்கிறது 2 டைப்பா போடுவாங்க. ஒரு டைப் வந்து அப்படியே டபுளா, இப்போ வந்து ஆறு பிளவுஸ் ஒர்க் பிளவுஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து கார்னர்ல போடுவாங்க பாருங்க, 2 அதோட நெக்குடைய அந்த கார்னர்ல 2 டபுள் ஸ்டிச் ட்ரிபிள் ஸ்டிச் போடுவாங்க. ஏன்னா அப்போ வந்து ஸ்டிச் பண்றவங்களுக்கு அதோட நெக்கு கார்னர் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது அந்த நெக்கை மடிச்சு தைக்கும்போது அது வந்து பார்டர் மாதிரி ஒர்க் ஆகும். அதுதான் வந்து இப்போ இப்படி டபுள் ஸ்டிச் ஒட்டியே போடணும். எந்த பக்கம் தைக்கிறோமோ எதை நோக்கி எப்படி தைச்சு போகணும் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹெட் இருக்கணும். இதோடைய ஹெட்டு இந்த ஊசியோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஹெட்டு. அது வந்து எந்த பக்கம் நம்ம தைக்கிறோமோ அந்த பக்கம் பார்த்து இருக்கணும். அதுதான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து தைக்க முடியும் ஈஸியாக. உங்களுக்கு இந்த ஸ்டிச் எல்லாம் வந்து அப்போ கண்டினியூஸாக போட முடியும். இப்போ நாட் போடுறோம். இப்படி எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி உள்ளதை இதுல இருந்து முன்னாடி உள்ள ஸ்டிச்சை இப்படி எடுக்கணும். ஓகே, இப்போ அடுத்தது செயின் ஸ்டிச் பார்க்கணும். அடுத்தது டபுள் செயின் ஸ்டிச்சில் இன்னொரு டைப். இது வந்து நெக்குக்கு நார்மலா போடுறது, பக்கத்துல ஒட்டி இது டபுள் செயின் ஸ்டிச் சொல்லுவாங்க. இன்னொரு டபுள் செயின் ஸ்டிச் என்னன்னா, இது செயின் ஸ்டிச் போடுவோம். கொஞ்சம் பெருசா கொஞ்சம் லூசா போட்டுக்கோங்க. அப்புறம் அடுத்த செயின் போடும்போது அது நல்லா அழகா தெரியும். டபுள் செயின் ஸ்டிச்சுங்கிறது ஒரு டிசைன் கையில இருக்குங்க.
போடுறது இது எடுத்துக்கணும். இது கையில் பிடிச்சிக்கணும். இதுக்கு முன்னாடி உள்ள இந்த செயினை இது பிடிச்சிக்கணும். பிடிச்சி இதை எடுத்து அது இதுக்குள்ள இருக்கும் கீழே கொண்டு வந்து அதை அப்படியே எடுத்துன்னு இது எடுத்து மேலே வந்து இது எடுத்து இது கொண்டு வந்து இப்போ டபுள் செயின்ல இது கூட வேற கலர் ஆட் பண்ணுறோம். இப்போ என்ன கலர் போடலாம் இருக்கு விசிபிளாக இருக்கிறதுக்கு நல்லா விசிபிளாக தெரியற மாதிரி நல்லா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா போடுங்க சூப்பராக இந்த வயலட் கலர் மூலம் டபுளா போட்டுக்கோங்க. இப்போ இந்த போட்ட இதே செயின் ஸ்டிச்ல இப்போ இந்த செயின் ஸ்டிச்சோட சென்டர் லாக்கெட்ல இந்த செயின் ஸ்டிச்சோட இந்த ஓப்பன் டபுள் த்ரெட் போயிடும். அதோடைய சென்டர்ல இருந்து இது இருக்கும். சென்டர்ல இருந்து இருக்கும். சென்டர் வந்து நேரத்தில் இருக்கும். ஒரு இடத்துல அப்படியே வந்து ஒரு பிளாக் ஸ்டிச் வந்து போட்டு அப்படியே சென்டர் கொண்டு வரும். இப்போ திரும்பவும் இதுக்கு முன்னாடி போட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சோட இந்த சென்டர் இதுக்குள்ள அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் உள்ள நடுங்க. டபுள் செயின் ஸ்டிச் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போடுறோம்ல அதை வந்து கொஞ்சம் லூஸா கொஞ்சம் பெருசா போட்டுக்கணும். அப்பதான் வந்து செகண்ட் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு அந்த டபுளும் தெரியும். ரெண்டு ஸ்டிச்சோட உள்ள கலரும் விசிபிளா தெரியும். அதனால இது ஒண்ணு. இப்போ இந்த ஸ்டிச்சோட இந்த இருக்கும். இதோட சென்டர் இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டிச்சோட சென்டர் இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டிச்சு இது எல்லா ஸ்டிச்சும் உங்களுக்கு ஆறு ஊசியில வரலன்னா நார்மல் ஊசியில கூட போட முடியும். இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்சும் செயின் ஸ்டிச்ல இருந்து எல்லா ஸ்டிச்சும் நார்மலான ஊசியில கூட போட முடியும். ஆனா அதுல வந்து இதுல வர்ற அளவுக்கு நல்லா டைட்டா பினிஷிங்கா வராது. செயின் ஸ்டிச்சஸ் சில ஸ்டிச்சஸ் மட்டும்தான் அதுல டிசைன் கையில போட முடியும். நார்மல் ஹெம்மிங் ஊசியில போட முடியும். இந்த மாதிரி சில ஸ்டிச்சஸ் வந்து டிசைன்ல போடும்போது நார்மலா இந்த மாதிரி ஸ்டிச் பண்றது பண்ணிடலாம். நெக்ல கொண்டு வரும்போது பிளவுஸ்ல கொண்டு வரும்போது ஆறு ஊசியை யூஸ் பண்ணி போட்டா மட்டும்தான் நல்லா ஃபிட்டிங்கா இருக்கும். சூப்பர் ஃபினிஷிங்கா இருக்கும். அதனால நீங்க வந்து பழகிக்கணும். ஆறு ஊசி எப்படி அனுப்பிட்டு பழகிட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸி. ஒரு 3 பேஜ் ஓகே. டபுள் த்ரெட் இருக்கும். டபுள் த்ரெட் யூஸ் பண்ணுங்க. அதெல்லாம் அந்த ஹேண்ட் நம்ம யூஸ் பண்ணாம இருக்காங்க. டபுள் த்ரெட் யூஸ் பண்ண மட்டும்தான் நல்லா இருக்கும். ஓகே. இப்போ நாட் போடுறோம் பாருங்க. நாட் போடுறது பாருங்க. நாட் போடுறோம். நாட் போடுறது ஒரு நல்ல டிகிரி எடுத்துக்கோங்க. அந்த வேலை பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பா இதுக்கு முன்னாடி போட்டிருக்க இதுக்கு ப்ரீவியஸா போட்ட அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ள இதெல்லாம் கொள்ள விட்டுக்கோங்க. அப்புறம் இதை எடுத்து அடியில் விட்டுட்டு அதை வெளியே கொண்டு வந்துடுங்க. வெளியே இருக்கும்போது இதை வந்து வெளியே கொண்டு வந்துடும். அவ்வளோதான். இது வந்து டபுள் செயின் ஸ்டிச். டபுள் செயின் ஸ்டிச் இது வந்து வேற கலர்ல போடும்போது உங்களுக்கு ரெண்டு கலர்ல போடும்போது அட்ராக்டிவா தெரியும். அடுத்தது பேக் செயின் ஸ்டிச். பேக் செயின் ஸ்டிச்னா ஃபர்ஸ்ட் அதே செயின் ஸ்டிச் தான் ஒரு ஸ்டிச் எடுத்துருங்க. பேக்ல வச்சுருங்க. ஸ்டிச் போட்டு அப்புறம் நல்லா ஒரு செயின். இப்போ பக்கத்துலேயே குட்டி எடுத்து பக்கத்துல சின்ன ஸ்டிச் போடுவோம். செயின் ஸ்டிச்ல சின்னதாக போட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு லாங் போட்டு அப்புறம் செயின் ஸ்டிச் சின்னதாக போட்டு அதோடைய பேக்ல வந்து மறுபடியும் இந்த ப்ரீவியஸா போட்ட செயின் ஸ்டிச்ல சென்டர்ல ஊற்றி திரும்பவும் அதே எடுத்து ஃப்ரண்ட்ல மறுபடியும் மறுபடியும் சின்னதாக பக்கத்துல ஊற்றி அப்புறம் பேக்ல எடுத்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா போட்ட செயின் ஸ்டிச் சென்டர்
அப்புறம் அதை தேர்ந்தெடுக்கணும். திரும்பவும் ஒரு லாங் சின்ன எப்படி போடணும், சின்னதாக போட்டு அப்புறம் பேக் வந்து ப்ரீவியஸாக போட்ட ஸ்டிச்சோட சென்டர், அப்புறம் ஒரு லாங்கு, அப்புறம் ஒரு ஷார்ட்டு, அப்புறம் ப்ரீவியஸாக போட்ட செயின் ஸ்டிச்சோட சென்டரில் இருக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு லாங்கு, அப்புறம் ஒரு ஷார்ட்டு, அப்புறம் திரும்ப பேக் வந்து ப்ரீவியஸாக போட்ட அந்த லாங் பார்த்தோம்னா அந்த ஸ்டிச்சோட சென்டரில் இருக்கிறதுக்கு எடுக்கணும். அப்புறம் மறுபடியும் திரும்ப வந்து ஒரு லாங் போடும், அப்புறம் ஒரு ஷார்ட்டு, அப்புறம் திரும்ப பேக் வரும். பேக் ப்ரீவியஸாக போட்ட செயின்ஸ் லாங் ஸ்டிச் போட்டோம்னா அதோடைய சென்டரில் இருக்குது இப்படி ஒரு இதை எடுத்துக்கணும். திரும்பவும் ஒரு லாங்கு, மறுபடியும் ஒரு பக்கத்துல ஒரு ஷார்ட்டு, அப்புறம் திரும்ப பேக் வந்து ப்ரீவியஸாக போட்டு அந்த லாங் ஸ்டிச்சோட சென்டரில் ஒரு ஸ்டிச்சை போட்டு வெளியே எடுக்கணும். மறுபடியும் இப்படி திரும்பி வந்து திரும்ப லாங், மறுபடியும் திரும்பவும் ஒரு ஷார்ட், ப்ரீவியஸாக வரும், ப்ரீவியஸாக வரும், அப்புறம் திரும்பவும் ஒரு லாங்கு, திரும்பவும் ஒரு ஷார்ட்டு, திரும்ப பேக் வரும் ஒரு ஷார்ட், இந்த ஷார்ட் போட்டோம்னா திரும்ப பேக் வந்து இந்த லாங் ஸ்டிச்சோட சென்டரில், அப்புறம் திரும்பவும் ஒரு லாங்கு, அப்புறம் பக்கத்துல ஒரு ஷார்ட்டு, அப்புறம் திரும்பவும் வந்து அந்த லாங்கோட சென்டரில் இருக்கு அதுல ஒரு ஷார்ட், அந்த ஷார்ட்டை குத்தி எடுத்தோம்னா அப்போ நெக்ஸ்ட் ஒரு லாங்கு. இந்த லாங் குத்தும்போது ஏற்கனவே உள்ள இந்த இதுல வந்து கொஞ்சம் தள்ளி லாங் வரணும், அப்போ ஒரு ஷார்ட், திரும்ப பேக் வந்து அந்த லாங்கா போட்டோம்னா அதோட சென்டர், திரும்ப இப்படி வந்து ஒரு லாங், அப்புறம் அது பக்கத்துல ஒரு ஷார்ட், அப்புறம் அந்த ஷார்ட்ல அப்படியே திரும்பி அந்த லாங்கோட சென்டர்ல ஒரு ஸ்டிச், திரும்ப அப்படியே லாங், பக்கத்துல ஒரு ஷார்ட், திரும்ப வந்து அந்த லாங்கோட சென்டர், அந்த லாங் ஸ்டிச்சோட சென்டர்ல ஒரு ஸ்டிச், திரும்பவும் லாங், திரும்பவும் ஒரு ஷார்ட், அப்புறம் அந்த பேக் வரணும். பேக் வந்து அந்த லாங் போட்டாலும் அந்த லாங்ல ஒரு எடுக்கணும், அதுல ஒரு ஷார்ட். இப்போ நார்மலான ஒரு ஸ்டிச்சை போட்டு இப்போ எடுத்து நாட் போடணும். பாருங்க நாட் எப்படி போடணும் பாருங்க, இப்படி வெளியே எடுக்கிறோம், வெளியே எடுத்து அப்புறம் சின்னதாக எடுத்துக்கிட்டு இப்படி வெளியே எடுத்து இதை வந்து இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இதுக்கு முன்னாடி போட்டுக்கிற அந்த ஸ்டிச்சுக்குள்ள அதை இப்படி லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிட்டு இந்த லூஸ் அப்படி பிடிச்சிருக்கோம்ல அதை எடுத்து இப்படி கீழே விட்டு இதை மேலே தூக்கி அதை இப்படி கீழே வைக்கணும். கீழே அவ்வளோ இது வந்து ஓகே. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஸ்டிச் பார்க்கலாம், ஒரு பிளவுஸ் கட்டிங் பார்க்கலாம், அப்புறம் ஒரு எம்ப்ராய்டரி ஸ்டிச் பார்க்கலாம். எம்ப்ராய்டரி ஸ்டிச் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்கில் எப்படி அதெல்லாம் அப்ளை பண்ணுறது, எப்படி ஒரு பிளவுஸ் நெக்கை கிரியேட் பண்ணுறது, என்ன ரேட்டில் கஸ்டமர் ஒரு ரேட் கேட்டாங்கன்னா அந்த என்ன ரேட்டில் நம்ம வந்து ஒரு பிளவுஸில் ஒரு டிசைன் போட முடியும், அவங்க கேட்குற பட்ஜெட்டில் எப்படி பெஸ்ட்டாக பண்ணி தர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்தடுத்த எம்ப்ராய்டரி வீடியோவில் நான் சொல்கிறேன். பிளவுஸ் கட்டிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் பிளவுஸ் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன், அது பாருங்க. அது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது மெஷர்மெண்ட்ல கட்டிங் வேணும் அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்டை கமெண்ட்ல போடுங்க, அதே மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு கட்டிங் பண்ணி காமிச்சேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.